அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜான்வரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ முதல் செய்தியில் பார்த்தோம்னா முதல்வர் படிப்பகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முதல்வர் படிப்பகம் அப்படிங்கிறது நமக்கு நவம்பர் 2024 தொடங்கப்பட்டுச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் கொளத்தூரில் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ இந்த முதல்வர் படிப்பகம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஒர்க்கிங் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது நமக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஹால்ஸ் அப்படிங்கிறது ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது. இந்த முதல்வர் படிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் டைப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒர்க்கிங் அஃபீஷியல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இது எல்லாமே வந்து அங்கே ஒரு சர்டைன் மணிக்கு வந்து சார்ஜ் பண்ணி வாங்கிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதை தான் வந்து முதல்வர் படிப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது தந்தை பெரியார் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தந்தை பெரியார் லைப்ரரி அண்ட் சயின்ஸ் சென்டர் அப்படிங்கிறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. ஜனவரி 2026 திறக்கப்பட போகிறதாக இருக்கு, சரிங்களா? ஸோ இதுவுமே பார்த்தோம்னா நமக்கு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் தென் மக்களுக்கு வந்து ஒரு லைப்ரரி அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா சென்டினரி லைப்ரரி அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது, கலைஞர் சென்டினரி லைப்ரரி மதுரையில் வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த பேசிஸில் நமக்கு தந்தை பெரியார் லைப்ரரி அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் வரப்போகுது. அடுத்தது கலைஞர் எம் கருணாநிதி கிளாசிக்கல் தமிழ் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசிக்கல் தமிழ் பார்க்குறப்ப நமக்கு தமிழ் மொழிக்கு பார்த்தோம்னா செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது 2004 வழங்கப்பட்டிருக்கும். இந்தியாவிலே முதல் செம்மொழியாக தமிழ் மொழி தான் வந்து வந்திருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது நமக்கு கோயம்புத்தூரில் நடந்திருக்கும். கோயம்புத்தூரில் 2010 நமக்கு முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். இப்போ ஜூன் 2025 பார்த்தோம்னா 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடக்க இருக்கிறதாக போன வருஷம் பட்ஜெட்டில் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கிளாசிக்கல் தமிழ்னு பார்க்குறப்ப சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படிங்கிறது 2006 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது 2008 கொடுக்கப்பட்டிருக்கும். சேர்பர்சன் சீஃப் மினிஸ்டர் தான் இருக்காங்க, சரியா? ஸோ இந்த கிளாசிக்கல் அவார்டு இருக்கு இல்லையா, என்ன கிளாசிக்கல் அவார்டு கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி விருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா? செம்மொழி தமிழ் விருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதனுடைய இந்த வருஷம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் எம் செல்வராசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பரிசு தொகை பார்த்தோம்னா 10 லட்சம் ரூபாய், சரிங்களா? அடுத்தது ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம். இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா நமக்கு தாய்மார்கள் மற்றும் பிறந்த குழந்தைகள் அவங்களுடைய ஊட்டச்சத்தை வந்து அந்த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 2022 நீலகிரி மாவட்டத்தில் வச்சு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற இந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 77% இந்த திட்டத்துக்கு கீழே கவரான 77% குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா அந்த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃபேஸில் பார்த்தோம்னா தாய்மார்களை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு நியூட்ரிஷன் கிட் எல்லாம் வழங்க போகிறாங்க, சரியா? ஸோ அதுதான் இந்த ஒரு திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற இந்த திட்டம். அடுத்ததா ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ஜனவரி மாதம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டத்தில் ஃபுட்வியர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி அது வந்து வரப்போகுது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டைடல் பார்க்கை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதாவது துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க. இந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் சென்டர் எங்கே வரப்போகுது அப்படின்னா நமக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரப்போகுது, ஓகேங்களா? திருமுடிவாக்கம் அப்படிங்கிற அந்த சிட்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நமக்கு இந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அப்படிங்கிறது வரப்போகுது. கேள்வி கேட்டால் எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத கேட்பாங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எஸ்எம்இ செக்டாரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. அவங்களோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ், இனோவேஷனை ப்ரமோட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தான் இந்த ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அப்படிங்கிறது திருமுடிவாக்கம் காஞ்சிபுரத்தில் வரப்போகுது, சரியா? அடுத்தது ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது 2022 ஆதிமூலம் கார்பரேஷன் ஸ்கூலில் மதுரையில் வச்சு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம், ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன மாணவர்கள்?
1 to 5 படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த திட்டத்துக்கு கீழே பலனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு இதெல்லாம் தமிழ் அரசு மேகசின்லேருந்து வந்தது. சரிங்களா? அடுத்ததாக தமிழக அரசாங்கத்தோட அச்சீவ்மெண்ட்ஸில் பார்த்தோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு. சரிங்களா? 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். எலிஜிபிள் விமனுக்கு பார்த்தோம்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குறாங்க. கிட்டத்தட்ட 1.16 கோடி பெண்கள் வந்து பார்த்தோம்னா இந்த திட்டத்துக்கு கீழே மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழே நமக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொஞ்சம் முக்கியமாக இருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது 2.5 லேக்குள்ள இருக்கணும். சரிங்களா? அடுத்தது அந்த குடும்பத்தோட ரேஷன் கார்டில் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு தான் வந்து அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படும். அந்த பெண்மணியும் பார்த்தோம்னா 21 வயசுக்கு மேலே இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ஹோல்டிங் அந்த ப்ராப்பர்ட்டி வைஸ் பார்க்குறப்ப வெட்லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 5 ஏக்கர் கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸில். இதுவே ட்ரை லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா 10 ஏக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? வெட்லேண்ட்னா 5 ஏக்கர், ட்ரை லேண்ட்னா 10 ஏக்கர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வைஸ் பார்த்தோம்னா ஒரு குடும்பம் 3600 யூனிட்ஸ்க்கும் கம்மியாக எலக்ட்ரிசிட்டி பயன்பாடு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படுது. சரியா? மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப 13 செக்டார்ஸில் டாப் ஸ்டேட்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம ரொம்ப டாப்பில் இருக்கும். சரிங்களா? அதை தாண்டி பார்க்குறப்ப நமக்கு இந்தியாவிலேயே அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 42% இருக்காங்க. சரியா? அடுத்தது அவார்ட் வின்னிங் டிஸ்ட்ரிக்ட் விருதுநகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது விருதுநகர் மாவட்டத்தினுடைய அந்த கலெக்டர் இருப்பார் இல்லையா, அவருக்கு பார்த்தோம்னா முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். முக்கியமான பாயிண்ட் இதுதான். சீஃப் மினிஸ்டர்ஸ் குட் கவர்னன்ஸ் அவார்டு அப்படிங்கிறது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 95 விழுக்காட்டிற்கு மேல உயர்கல்வியில சேர்ந்திருக்காங்க. சரியா? more than 95% of the 12th completed students enrolled in higher education. சரியா? அதுக்காக தான் இவருக்கு முதலமைச்சரின் நல்ல ஆளுமை விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா பள்ளிக்கல்வி துறையில நல்ல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்துறதுக்காகவும் 2023ஆம் ஆண்டு அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் முதலமைச்சரின் நல்ல ஆளுமை விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு, எந்த மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 11ஆம் தேதி நமக்கு மகாகவி பாரதியார் அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி இருக்கு. ஸோ மகாகவி பாரதியாரை மக்கள் கவிஞர்னு யார் அழைத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அண்ணா அவர்கள் தான் இவரை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைத்திருப்பார். ஸோ அவரை புகழ்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாரதியாரை பார்த்து பேசின அவரை புகழ்ந்து சொல்லப்பட்ட ஒரு சில வரிகளை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. பாரதியின் பாதை புதிய பாதை அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா பாரதியாரை பார்த்து எழுதின ஒரு சில வரிகளாக இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் பாரதியாருக்கு மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தையும் வழங்கியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 2025 டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா 1925ஆம் ஆண்டு கரெக்டாக 100 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஹெய்சன்பர்க் அவர்கள் இந்த குவாண்டம் டெக்னாலஜி தியரியை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ அதை ரிமெம்பர் பண்ணணும், அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2025 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது நைட்ரேட் பொல்யூஷன் இன் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மத்திய அரசாங்க அளவில் பார்த்தோம்னா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த நிலத்தடி நீர் அப்படிங்கிறது என்ன தரத்தில் இருக்கு, என்ன குவாலிட்டியில இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் ஸ்டடி பண்ணுவாங்க. அதில் ஏதாவது பொல்யூஷன் இருக்கா, பொல்யூட்டன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த வகையில் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக
ஓவராலா ஒரு கிட்டத்தட்ட மோர் தேன் 70% ஆஃப் த இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நைட்ரேட் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா காணப்படுது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா தான் இருக்கு நைட்ரேட் பொல்யூஷன். அதனுடைய பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது, அந்த பொல்யூஷன் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நைட்ரேட் பொல்யூஷன்னால அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு நைட்ரேட் பொல்யூஷன்னால கிரவுண்ட் வாட்டர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நைட்ரேட் கலந்த உரங்கள்லாம் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். இதுவுமே ஒரு காரணம். இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா அவங்களோட வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணாமே, சுத்திகரிக்காமையே வந்து வெளியிட்டுறாங்க. இதுவுமே ஒரு காரணமா இருக்கு. ஸோ இந்த நைட்ரேட் பொல்யூஷன் ஏற்படுறதுனால என்ன பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னா, இந்த நைட்ரேட் வரனால நமக்கு கிரவுண்ட் வாட்டர் அஃபெக்ட் ஆகுது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நைட்ரேட், இந்த மழையெல்லாம் பெய்யறப்ப இந்த நைட்ரேட் பொல்யூஷன் எல்லாமே, இந்த நைட்ரேட் கண்டென்ட் எல்லாமே நமக்கு நீர்நிலைகளை நோக்கி போகும். நீர்நிலைகளை நோக்கி போறப்ப நீர்நிலைகளில் கலந்துருச்சு அப்படின்னா அங்க நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய கிரீனரிஸ் எல்லாமே வளர ஆரம்பிச்சிருது. ஸோ வளர்றதுனால என்ன ஆகுது, அந்த நீர்நிலைகள் ஃபுல்லாவே வந்து செடியா வளர்ந்துடும். இதனால என்ன ஆகுது, உள்ள இருக்கக்கூடிய மீன்களுக்கு சரியான முறையில வந்து உணவுகள் கிடைக்காது, சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது கிடைக்காது, ஆக்சிஜன் வந்து கிடைக்காது. இதனால அந்த லோக்கல் எக்கோசிஸ்டமே பாதிப்படைஞ்சிடும். அதுதான் நைட்ரேட் பொல்யூஷனோட முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஹியூமன்ஸ்க்குமே பார்த்தோம்னா இந்த ரெட் பிளட் செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நைட்ரேட் பொல்யூஷன் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ கிரவுண்ட் வாட்டர்ல எந்த அளவுக்கு நைட்ரேட் இருக்கலாம், பெர்மிசிபிள் லிமிட் என்ன, அக்செப்டபிள் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 45 மில்லிகிராம் பெர் லிட்டர். இதுதான் வந்து பெர்மிசிபிள் லெவலாக இருக்கு. இதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இந்த சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் முக்கியமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா யுரேனியம் கண்டென்ட் வந்து கிரவுண்ட் வாட்டரில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ யுரேனியமோட அக்செப்டபிள் அல்லது பெர்மிசிபிள் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 parts per million. சரிங்களா? 30 parts per million in case of uranium and 45 milligram per liter in case of nitrate. சரியா? இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ பெர்மிஷன் லிமிட்டு தமிழ்நாட்டில் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும் அந்த நியூஸ். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு போன பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் அர்ஜுனா அவார்டு பற்றி பார்த்துருந்தோம், கேல் ரத்னா அவார்டு பற்றி பார்த்துருந்துருப்பீங்க. இங்கே துரோணாச்சாரியா அவார்டு யாருக்குன்னா சுபாஷ் ராணா பேரா ஷூட்டிங்க்கு, தீபாவளி தேஷ்பாண்டே ஷூட்டிங், சந்தீப் சங்வான் ஹாக்கி. இந்த அவார்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பேர் என்ன கேமை சேர்ந்தவங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ முரளிதரன் பேட்மிண்டன், அர்மாண்டா ஆஞ்சலோ கொலாக்கோ அவங்க ஃபுட்பால், ராஷ்டிரிய கேல் புரோட்டோஸ்டான் புரஸ்கார் அப்படிங்கிறது பிசிக்கல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராஃபி அப்படிங்கிறது யூனிவர்சிட்டிஸ்க்கு வழங்கக்கூடிய டிராஃபி. சரிங்களா? யாருக்கு போயிருக்கு அப்படின்னா சண்டிகர் யூனிவர்சிட்டிக்கு வந்து போயிருக்கு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? நெக்ஸ்ட் வாட் இஸ் HMPV அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. HMPV அப்படின்னா ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் இது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், நம்மளுடைய நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ். சரிங்களா? யார் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் இவங்கள தான் அதிகமாக பாதிக்கும். 2001ஆம் ஆண்டு இந்த ஒரு நோய் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் இதுக்கு வேக்சின் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கண்டுபிடிக்கல. இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் பார்த்தோம்னா இந்த மெட்டானியூமோ வைரஸோட ஸ்ப்ரெட் இருந்துச்சு. அந்த ஒரு பின்னணியில் நம்ம இந்த செய்தியை பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது பெங்களூரு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டாப் சிட்டி ஃபார் விமன் டு ஒர்க். ஓகேங்களா? டாப் சிட்டி ஃபார் விமன் டு ஒர்க் அப்படிங்கிற இந்த ஒரு சர்வே பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுவாங்க. ஜனவரி மாதம் வந்து வந்துடும். சரிங்களா? இதே 2024 பார்த்தோம்னா சென்னை தான் வந்து சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமன் டு ஒர்க், பெண்கள் வேலை செய்வதற்கு மிகவும் பாதுகாப்பான நகரம் அப்படிங்கிற ஒரு பட்டம் சென்னைக்கு வந்து 2024ஆம் ஆண்டு சென்னைக்கு இருந்துச்சு. இப்போ சென்னைக்கு பதிலாக 2025 இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னா பெங்களூரு வந்து வந்திருக்காங்க, சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமன் டு ஒர்க். ஓகேவா? ஸோ பெங்களூரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம். பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஒரு நாட்டோட பாஸ்போர்ட்டை வச்சுட்டு எவ்வளோ நாடுகளுக்கு விசா இல்லாமல் போக முடியும், அந்த அடிப்படையில் இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் சிங்கப்பூர் வந்து டாப் ஸ்டேட்டு. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 85வது ரேங்க்ல இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? நெக்ஸ்ட் நமக்கு ஜனவரி மாதம் முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அது ஒரு பின்னணியில் நடந்திருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் அப்படிங்கிறது ஃபைல் ஆகிருக்கும். அதன் பின்னணியில் பார்த்தோம்னா தமிழக சட்டசபையில் இந்த டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க.
யாருக்கு டெத் பெனால்ட்டி அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் குற்றவாளிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு சில குற்றங்கள், அந்த பாலியல் குற்றங்களே ஒரு சில தீவிரமான குற்றங்கள் பண்றவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ மரண தண்டனை யாருக்கு? பாலியல் குற்றங்கள் பண்றவங்களுக்கு. இதுல முக்கியமா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜேஎஸ் வெர்மா கமிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜேஎஸ் வெர்மா கமிட்டி 2013 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? வெர்மா கமிட்டி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ரேப் கேசஸ்க்கு வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரேப் கேசஸ்க்கு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது அப்போல இருந்தே முன்னாடில இருந்தே அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் ஜேஎஸ் வெர்மா கமிட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டெத் பெனால்ட்டி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவார். ரேப் பண்ற அந்த ரேப் குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, வன்புணர்வு குற்றவாளிகள், இவங்களுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படிங்கிறத கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனை யார் கொடுத்திருப்பாருன்னா ஜேஎஸ் வெர்மா கமிட்டி கொடுத்திருப்பார். அவர் அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு பதிலாக லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்ட்டை கொடுக்கணும், உங்க சாகர வரைக்கும் ஜெயிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த தண்டனை தான் டெத் பெனால்ட்டியோட ரொம்ப தீவிரமான ஒரு தண்டனையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி ஜேஎஸ் வெர்மா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பார். ஓகேங்களா? ஸோ மேரிட்டல் ரேப்னா என்னன்னா, திருமணம் ஆன பிறகு அந்த பெண்ணோட அனுமதி இல்லாம அந்த அவங்க கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறது, அந்த ஒரு விஷயத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா மேரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த மேரிட்டல் ரேப்னா என்னங்கிற டெஃபினேஷன் தெரியும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறத அதுவுமே ஒரு ரேப் தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணது யாரு, அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜேஎஸ் வெர்மா கமிட்டியில தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ரேபிஸ் ரிமைன்ஸ் அ ரேபிஸ் irrespective of his relationship to the victim அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ரேபிஸ்ட் ரிமைன்ஸ் அ ரேபிஸ்ட் அப்படிங்கிறத சொன்னதும் இந்த ஜேஎஸ் வெர்மா கமிட்டி தான். ஸோ இது எல்லாமே பேக்ரவுண்டா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில குற்றங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரேப் கேசஸ்க்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மினிமம் 14 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது. கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அவங்களோட அந்த ரேப்புக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குற்றம், அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மனப்பாடம் பண்ண வேணாம், ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க, அது போதும். நான் பேக்ரவுண்டில் பார்த்த இந்த ஜேஎஸ் வெர்மா கமிட்டி இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரியா? அதெல்லாம் நமக்கு அடிஷ்னல் நாலேஜ் தான். மேபி கேட்கலாம், மேபி கேட்காம கூட போகலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு டாபிக்னு வரப்ப நமக்கு இந்த மாதிரிலாம் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது பேச தெரியணும், சொல்ல தெரியணும். அதுக்காக தான். சரியா? நெக்ஸ்ட், இன்டர்போல் இன்ட்ரடியூசஸ் சில்வர் நோட்டீஸ் ஃபார் ட்ராக்கிங் இல்லிசிட் வெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்போல் அப்படிங்கிற அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லியோன் சிட்டி இன் ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய லியோன் அப்படிங்கிற சிட்டியில் வந்து இருக்குது. இவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய கலர் நோட்டீசஸ் வந்து வெளியிடுவாங்க. உதாரணத்துக்கு இன்டர்போல் ரெட் நோட்டீஸ் அப்படின்னா இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கைது பண்றதுக்காக. இன்டர்போலோட எல்லோ நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்ஸிங் பர்சன்ஸ், தொலைஞ்சு போகக்கூடிய நபர்கள், வெளிநாடுகளில் தொலைஞ்சு போகக்கூடிய நபர்களை கண்டுபிடிப்பதற்காக. ப்ளூ நோட்டீஸ் அப்படின்னா ஒரு குற்றவாளியை பத்தி அடிஷ்னலா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுக்காக ப்ளூ நோட்டீஸ் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. பிளாக் நோட்டீஸ் அப்படின்னா அடையாளம் காணப்படாத அந்த இறந்தவர்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. கிரீன் நோட்டீஸ் அப்படின்னா ஒரு நாட்டில் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த நாட்டை அலர்ட் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. ஆரஞ்சு நோட்டீஸ் அப்படிங்கிறது பப்ளிக் சேஃப்டிக்காக வெளியிடுவாங்க. அந்த வரிசையில் பார்த்தோம்னா சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிறத முதல்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இப்போ நம்ம நாட்டில் குற்றம் பண்ணிட்டு வெளிநாடுகளில் போய் தங்கி இருப்பாங்க. நம்ம நாட்டில் எக்கனாமிக் கிரைம்ஸ் பண்ணிட்டு வெளிநாடுகளில் போய் தஞ்சம் புகுந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட அசட்டை ட்ராக் பண்ணுறதுக்காக, அவங்களோட சொத்துக்களை ட்ராக் பண்ணுறதுக்காக, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை ட்ராக் பண்ணி அதை அக்கௌண்டபிளாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சில்வர் நோட்டீஸ் அப்படிங்கறத வெளியிடுவாங்க. இட்டாலி முதல்ல இந்த சில்வர் நோட்டீஸை ரெக்வெஸ்ட் பண்ண நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலி தான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது 2024 the hottest year on record அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர், குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு 1.5 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணணும். 2 டிகிரி செல்சியஸை எக்காரணத்தை கொண்டும் தாண்டக்கூடாது அப்படிங்கிறதா லிமிட்டா வச்சிருக்காங்க 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்ல. 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளேயே கம்மி பண்ணணும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகவே கூடாது அப்படிங்கிறதா. சரிங்களா?
இதை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, நமக்கு இந்த தொழில் புரட்சி காலகட்டத்தில் தொழில் புரட்சிக்கு முன்னாடி பார்த்தோம்னா எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒன்று இருந்திருக்கும் சரிங்களா. உதாரணத்துக்கு 20 டிகிரி அப்படிங்கிறத எடுத்துக்கும் சரிங்களா. இப்போ ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 21.6 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத எடுத்துப்போம் சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா. இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸை கிராஸ் பண்ணது எந்த வருஷம் அப்படின்னா 2024ல் ஓவராலாக குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1.6 டிகிரி செல்சியஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு சரியா. ஸோ அதுதான் அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க 2024 ஹாட்டஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டிஜீனியஸ் வார்ஷிப்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மைல்ஸ்டோன் இன் செல்ஃப் ரிலையன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நேவி ஷிப் 2-3 விஷயங்களை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேவி ஷிப்போட பேர் என்ன ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்ம சரிங்களா. இப்போ ப்ராஜெக்ட் 15Bக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப்பல்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த கப்பலில் 4வது கப்பலாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா INS சூரத் அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்தது ப்ராஜெக்ட் 17Aக்கு கீழே கட்டப்பட்ட முதல் கப்பல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா INS நீல்கிரி அப்படிங்கிறது இருக்கு. கடைசியா ப்ராஜெக்ட் 75க்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்மெரைன்ஸை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க, நீர்மூழ்கி கப்பலில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் 75ஓட 6th அண்ட் லாஸ்ட் சப்மெரைன் எது அப்படின்னு பார்த்தோம்னா INS வக்ஷீர் அப்படிங்கிறது லாஸ்ட் சப்மெரைனா இருக்கு. ஸோ என்ன ப்ராஜெக்ட் என்ன கப்பல் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் நமக்கு ப்ராஜெக்ட் 15B அப்படின்னா INS சூரத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ரொம்ப டீப்பாகவும் போய் பார்க்க தேவையில்ல. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் ஃபார் தமிழ் ஸ்காலர்ஸ் பிரசன்டட் பை சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு நிறைய விருதுகள் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்படுது. அந்த லிஸ்ட்டை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஓகேவா. கட்டாயம் படிச்சிருங்க, ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஞாபகத்துக்கு வந்துடும் சரியா. திருவள்ளுவர் அவார்டு அப்படிங்கிறது புலவர் படிக்கரமுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அண்ணா அவார்ட் லா கணேசன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. காமராஜர் விருது பார்த்தோம்னா KV தங்கபாலு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பாரதியார் விருது கவிஞர் கபிலன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பாரதிதாசன் விருது பார்த்தோம்னா கவிஞர் பொன் செல்வ கணபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. திருவிகா விருது பார்த்தோம்னா டாக்டர் GR ரவீந்திரநாத் அவர்களுக்கு. கியாபே விஸ்வநாதம் அவார்டு பார்த்தோம்னா நமக்கு கவிஞர் எழுத்தாளர் புதிய விற்பன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பெரியார் விருது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கு. அம்பேத்கர் விருது D ரவிக்குமார் அவர்களுக்கு. கலைஞர் விருது பார்த்தோம்னா முதல்ல இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு முத்து வாவாசி, புலவர் முத்து வாவாசி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ அவார்டுக்கான கேஷ் ப்ரைஸஸ் பார்த்தோம்னா லிட்ரரி அவார்டாக இருந்துச்சுன்னா 2 லட்சம் ரூபா. இதுவே நமக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் அவார்ட்னா 5 லட்சம் ரூபாய். அடுத்தது கலைஞர் விருதுக்கு பார்த்தோம்னா 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு மெடல், ஒரு சைட்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அவார்ட்ஸ். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர் மேட்ச்சில் இப்படி வேணாலும் கேட்கலாம் சரியா. நெக்ஸ்ட் இந்தியா டு டபுள் டர்மரிக் ப்ரொடக்ஷன் இன் 5 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட டர்மரிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 20 lakh tons நெக்ஸ்ட் 5 yearsல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 20 lakh tons இன் நெக்ஸ்ட் 5 years ஓகேவா. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் டர்மரிக் போர்டு அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. தேசிய மஞ்சள் வாரியம் அப்படிங்கிறது எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போர்டோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிசாமாபாத் பகுதியில். ஏன்னா தெலுங்கானா மாநிலம் பார்த்தோம்னா அதிக அளவில் இந்த மஞ்சள் உற்பத்தியில் வந்து முதலிடத்துல இருக்காங்க. ஸோ இதனுடைய தலைவராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பல்லே கங்கா ரெட்டி அவர்கள் முதல் சேர்பர்சனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இந்த டர்மரிக்கை வந்து மஞ்சளை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கோல்டன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா வேர்ல்டு லெவல் குளோபல் ப்ரொடக்ஷனில் இந்தியா தான் வந்து 70% கான்ட்ரிபியூஷனை வந்து பண்றாங்க சரியா. நெக்ஸ்ட் இஸ்ரோ வந்து ஸ்ரீஹரிகோட்டால 3வது ராக்கெட் லான்ச் பேட் அப்படிங்கிறத டெவலப் பண்ண போறாங்க. அதற்கான அப்ரூவல் அப்படிங்கிறது கேபினெட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லான்ச் பேட் பார்த்தீங்கன்னா 1993ல வந்திருக்கும். செகண்ட் லான்ச் பேட் 2005ல வந்து வந்திருக்கும் சரியா. நெக்ஸ்ட் 8th பே கமிஷன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதாவது 8வது பே கமிஷன் அப்படிங்கிறதுக்கான அப்ரூவல், கேபினெட் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதுதான் செய்தி. அதனுடைய பின்னணியில நமக்கு 7வது பே கமிஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். 7வது பே கமிஷன் பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் AK மாத்தூர் அவர்கள் தலைமையில போடப்பட்டிருக்கும். இந்த
7வது பே கமிஷனோட ஒர்க்கிங் பீரியட் அப்படிங்கிறது 2016 இருந்து 2026 வரைக்கும் இவங்களோட ஒர்க்கிங் பீரியட். சரிங்களா? இப்போ 8th பே கமிஷன் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு சேலரிஸ்லாம் வந்து ரிவைஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியா பிகம்ஸ் த 4th country டு அச்சீவ் ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஸ்பேடெக்ஸ் திட்டம், ஓகேங்களா? இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற இந்த திட்டம் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 30, 2024 அப்போ, அதாவது போன வருஷத்தோட கடைசி லான்ச். ஓகேங்களா? போன வருஷத்தோட ஃபர்ஸ்ட் லான்ச் என்னன்னா எக்ஸ்போசாட், அதுதான் குரூப் 2A எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. போன வருஷத்தோட கடைசி லான்ச் என்னன்னா ஸ்பேடெக்ஸ் திட்டம். இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற இந்த திட்டம் பார்த்தோம்னா நமக்கு PSLV C-60 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா விண்ணுக்கு ஏவப்பட்டிருக்கும். ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். டாக்கிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நமக்கு ஒரு ட்ரெயின் இன்ஜினும் ட்ரெயின் பெட்டிகளும் வந்து ஜாயின் ஆகிறத பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல. அதை வந்து கப்ளிங் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விண்வெளியில 2 விண்கலன்கள் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிறத டாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் ஸ்பேடெக்ஸ் A அண்ட் ஸ்பேடெக்ஸ் B. இது ரெண்டுமே பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் 220 கிலோ இருக்கும். இது ரெண்டையும் விண்ணுக்கு அனுப்பி வானத்துல வச்சு ஒன்று சேர்க்கிறது தான் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற மிஷன். இந்த ஸ்பேடெக்ஸோட சக்சஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட ஃபியூச்சர் மிஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. என்ன மாதிரியான ஃபியூச்சர் மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராயன் 4, அடுத்ததா நமக்கு வரக்கூடிய இந்தியாவுக்குன்னு சொந்தமா ஒரு விண்வெளி நிலையமும் உருவாக்க போறோம். இந்தியாஸ் ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2035 இந்தியாவுக்கான சொந்தமான விண்வெளி நிலையமாக இருக்கக்கூடிய இந்த பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது இஸ்ரோவோட டார்கெட். ஸோ இந்த பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன், ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் நம்ம பூமியிலே பில்ட் பண்ணி ஒரே ராக்கெட்ல அனுப்ப முடியாது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பாகங்களா விண்ணுக்கு அனுப்புவாங்க. ஒவ்வொரு பாகத்தையும் விண்ணுக்கு அனுப்பி இந்த ஸ்பேடெக்ஸ் டெக்னாலஜி மூலமா அதை ஒன்னோட ஒன்று ஒருங்கிணைக்கிறப்ப நமக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனா டெவலப் ஆயிரும். சரியா? ஸோ அதுதான் இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தோடைய முக்கியமான ஒரு அம்சம். ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு பிறகு இந்தியா தான் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற டாக்கிங் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. சரியா? அதுதான் அந்த செய்தி. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஜாஃப்னா, யாழ்ப்பாணத்துல இந்தியா அரசாங்கத்தோட நிதி உதவியின் பேர்ல இலங்கை அரசாங்கம் ஒரு கலாச்சார மையத்தை வந்து கட்டி இருப்பாங்க. அதான் ஜாஃப்னா கல்ச்சுரல் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்ச்சுரல் சென்டருக்கு இலங்கை நாட்டு அரசாங்கம் திருவள்ளுவர் பெயரை வச்சிருக்காங்க. அதுதான் இந்த செய்தி. சரியா? நெக்ஸ்ட், நேஷனல் ஹெல்த் மிஷன். நேஷனல் ஹெல்த் மிஷன் பார்த்தோம்னா நமக்கு 2013 வந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கு கீழே தான் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் வருது, நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் எல்லாமே இதுக்கு கீழே இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் அடுத்த 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2030 இருக்கக்கூடிய ஹெல்த் ரிலேட்டடான டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அயனேஜ் சைட் சிவகலை அப்படிங்கிறது ஜனவரி மாசத்தோட ஒரு முக்கியமான நியூஸ். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். இந்தியாவோட வரலாறு தமிழகத்திலிருந்து எழுதப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அந்த ஒரு கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் பார்த்தோம்னா நமக்கு மயிலாடும்பாறையில கல்வெட்டு அகழ்வாராய்ச்சிகள் நடந்திருக்கும். இந்த மயிலாடும்பாறை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாஸ் ஓல்டஸ்ட் அயனேஜ் சைட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேங்களா? இந்தியாவிலேயே மிகவும் பழமையான இரும்பு கால அகழ்வாராய்ச்சி இடம் அப்படிங்கிறது மயிலாடும்பாறையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4200 ஆண்டுகளுக்கு பின்தங்கிய ஒரு பகுதியாக இருக்கு. 4200 years ஓல்டு அயனேஜ் சைட் இன் இந்தியா அப்படிங்கிறத சொல்லி இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ அதையும் தாண்டி பார்த்தோம்னா இப்ப சிவகலை அப்படிங்கிற பகுதி இந்தியாவோட ஓல்டஸ்ட் அயனேஜ் சைட்டா வந்திருக்கு. சரிங்களா? இதை எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் அப்படின்னு சொல்லி இரும்பின் தொன்மை அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி, இந்த ரிப்போர்ட்டோட ஆத்தர்ஸ் யாருன்னா கே ராஜன் மற்றும் சிவானந்தம், 2 அகழ்வாராய்ச்சியாளர்கள். இவங்க தான் இந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற இந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஸோ என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிவகலை அப்படிங்கிற அகழ்வாராய்ச்சி தளம் இருக்கு. ஓகேங்களா? நமக்கு தாமிரபரணி ஆற்றங்கரை பக்கத்துல இந்த சிவகலை அப்படிங்கிற அகழ்வாராய்ச்சி தளம் இருக்கு. இந்த சிவகலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகலை பரம்பு அப்படிங்கிற பகுதி. சிவகலை பரம்பு அப்படின்னாலே நமக்கு ஆதிச்சநல்லூர்லயும் பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர் பரம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பரியல் சைட்டை பரம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிவகலை பரம்பு பகுதியில் பார்த்தோம்னா நிறைய பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கும்.
அதுல பார்த்தோம்னா இரும்பு பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கும். இந்த இரும்பு பொருட்களை வந்து பீட்டா அனலிட்டிகா புளோரிடாவுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. அனுப்பி அங்க அனாலிசிஸ் பண்றாங்க. என்ன டைப் ஆஃப் அனாலிசிஸ்? கார்பன் டேட்டிங் நமக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? இங்க என்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படிங்கிற இந்த அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டட் லூமினசன்ஸ் அப்படிங்கிற இந்த அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 அனாலிசிஸ் படி பார்க்கறப்ப நமக்கு இந்த சிவக்கலை அப்படிங்கிற இந்த அகழ்வாராய்ச்சி தளம் அப்படிங்கிறது 5300 ஆண்டுகளுக்கு பின்தங்கிய ஒரு 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 இரும்பு கால நாகரிகமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு 2953 பிசியில இருந்து 3345 பிசிக்கு உட்பட்டு இந்த சிவகலை அப்படிங்கிற இந்த பகுதியோட காலகட்டம் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3345 பிசி அப்படின்னா ஐவிசியோட ஏர்லி ஃபேஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ நம்ம சிவகலையில பார்த்தோம்னா இரும்பு கால பண்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் சிந்துவெளி நாகரிகத்தில் பார்த்தோம்னா இரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அங்கே காப்பர் ஏஜ் தான் இருந்திருக்கும் இல்லையா, நம்ம படிச்சிருப்போம். அப்படிங்கிறப்ப இந்த இரும்போட கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு இடத்தோட நாகரிகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைந்த, எந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூரான ஒரு சிவிலைசேஷனா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம இரும்பு இருக்கா இல்லையா, பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த நம்ம உருக்கி அது நமக்கு தேவையான ஆயுதங்களா இல்ல மற்ற சில விஷயங்களா செய்யறதுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1500 to 2000 டிகிரி செல்சியஸ்ல நமக்கு வெப்பத்தை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த அளவுக்கு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பீப்புள்னால மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் அதை பண்ணியிருக்க முடியும். அதனாலதான் இரும்போட கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. சரிங்களா? ரைட். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 100th லான்ச் ஆஃப் இஸ்ரோ. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இஸ்ரோவோட ராக்கெட்டுகள் அனுப்பப்பட ஆரம்பிச்சதுலேருந்து 100வது லான்ச் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. GSLV F-15 அப்படிங்கிறது தான் அந்த லான்ச் வெஹிக்கிள். NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட்டை 29 ஜனவரி 2025 அனுப்பியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த NVS-02 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா NVS அப்படின்னா நேவிகேஷன் சேட்டலைட். ஓகேங்களா? இந்தியாவோட இந்த NAV IC அப்படிங்கிற இந்தியாவோட இந்த NAV IC அப்படிங்கிறது நேவிகேஷன் வித் இந்தியன் கன்ஸ்டாலேஷன், நாவிக் அப்படின்னு சொல்லுவாங்க. IRNSS அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி அமெரிக்காவுக்கு GPS அப்படிங்கிறது இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் IRNSS அப்படிங்கிறது. ஸோ அதோட சேட்டலைட் கான்ஸ்டலேஷன் எல்லாமே NAV IC அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஒரு பார்ட்டா இந்த NVS-02 அப்படிங்கிறது இருக்க போது ரொம்ப அட்வான்ஸ்டு சேட்டலைட்டா வந்து அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை இன்டகிரேட் பண்ணி அட்வான்ஸ்டு சேட்டலைட்டா அனுப்பியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நியூ சேர்மன் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரோவோட நியூ சேர்பர்சனா டாக்டர் V நாராயணன் அவர்கள் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்த தொடங்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். கிட்டத்தட்ட 8 பெட்டாபைட்ஸ் அளவுக்கு இதனால டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்தியாவோட இந்த ஜீனோம் டேட்டா பேஸ் அப்படிங்கிறத சமீபத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஹியூமன் ஜீனோம் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுக்களுடைய ஜீன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத மேப் பண்ணி அதை ஒரு டேட்டாவாக கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த டேட்டாலாம் எங்கே இருக்க போகுது அப்படின்னா இந்த இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறாங்க. அதுதான் அந்த செய்தி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ், அதாவது நிதி, ஒரு மாநிலத்தோட நிதியோட பயன்பாடை பேஸ் பண்ணி இந்த ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நித்தி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? முக்கியமான விஷயம், நித்தி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் டாப் ஸ்டேட்டாக யார் வந்திருக்காங்கன்னா ஒடிசா வந்து டாப் ஸ்டேட்டாக வந்திருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 11வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாடு எந்த கேட்டகரி கீழே வராங்க அப்படின்னா பெர்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வராங்க. ஸோ ஒடிசா டாப்ல இருக்காங்க, நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு 11வது இடத்துல இருக்கு. இந்த டேட்டாவை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஜெர்மினேஷன் ஆஃப் கவுபி சீட்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தட்டைப்பயிறு அந்த ஒரு நம்ம நைட்டு தூங்குறப்ப தண்ணி ஊற்றி வச்சோம்னா காலையில் ஜெர்மினேட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த சீட்ஸ் தான் இந்த கவுபி சீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமீபத்தில் இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் அனுப்பியிருந்தாங்க இல்லையா? ஸ்பேடெக்ஸோட முக்கியமான அப்ஜெக்டிவ் டாக்கிங் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதில் பார்த்தோம்னா இந்த PSLV C-60ல
பிஎஸ்எல்வி வந்து 4 ஸ்டேஜ் ராக்கெட். சரிங்களா? இந்த 4 ஸ்டேஜ் ராக்கெட்டோட 4th ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஎஸ்எல்வி ஆர்பிட்டால் எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல் அப்படிங்கிறது. பிஎஸ்எல்வி ராக்கெட்டு அதோட பேலோடு எல்லாத்தையுமே அந்த ஸ்பேடெக்ஸ் ஏ ஸ்பேடெக்ஸ் பி எல்லாத்தையுமே அதோட இடத்துல நிப்பாட்டிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4th ஸ்டேஜ் ஆஃப் பிஎஸ்எல்வி வந்து ஒரு சில அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டல் மாடியூல்ஸை வந்து வச்சுருப்பாங்க. அதில் இந்த சீடை வந்து ஜெர்மினேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. விண்வெளியில் அது ஜெர்மினேட் ஆகிருக்கும். அதுதான் இந்த செய்தி. சரிங்களா? ஸோ பிஎஸ்எல்வி C60 தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதோட எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்னன்னா கிராப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பாக்ட் ரிசர்ச் மாடியூல் ஃபார் ஆர்பிட்டால் பிளான் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜிமார்க் டனல். இந்த ஜிமார்க் டனல் அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணியிருப்பார். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த ககன்கிரில இருந்து சோனாமார்க் அப்படிங்கிற பகுதியை கனெக்ட் பண்ண போகுது. கிட்டத்தட்ட 6.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. சரிங்களா? ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜனவரி மாதத்தோட இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய டேஸை மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். ஜனவரி 9 அப்படிங்கிறது பிரவாசி பாரதிய திவாஸ். ஓகேங்களா? நமக்கு வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜனவரி 12 கூட நோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 12 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா புலம்பெயர் தமிழர்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம், நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜனவரி 15 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நேஷனல் யூத் டே. ஜனவரி 15 பார்த்தோம்னா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட டேவும் அன்னைக்கு தான் வருது. இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 150 வருடங்கள் ஆயிடுச்சு. 1875 கொல்கத்தாவில் உருவாக்கப்பட்ட இந்த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இவங்களோட 150th ஆனிவர்சரி அப்படிங்கிறதும் ஜனவரி 15 தான் வந்திருக்கும். அடுத்து ஜனவரி 24 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன். அதே மாதிரி நேஷனல் கேர்ள் சைல்டு டேவும் ஜனவரி 24 தான். அடுத்தது ஜனவரி 25 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி 25. ஜனவரி 26 பார்த்தோம்னா இந்தியாவோட ரிபப்ளிக் டே, 76th ரிபப்ளிக் டே. இந்த வருஷம் சீஃப் கெஸ்ட் யாருன்னா இந்தோனேஷியன் பிரசிடென்ட் பிரபாவோ சுபியாண்டோ அவர்கள். போன வருஷம் யார் வந்திருப்பாங்கன்னா பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரோன் வந்திருப்பார். இந்த வருஷம் இந்தோனேஷியன் பிரசிடென்ட் பிரபாவோ சுபியாண்டோ அவர்கள் வந்திருக்கார். சரியா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். முக்கியமான டேட்டாஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒன்ஸ் படித்தா ஞாபகத்துக்கு வராது. ரிப்பீட்டடாக 2-3 டைம் படிங்க, அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும். இதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம். நன்றி.